இந்தியால இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பழகுனவங்க ஏதாவது காது குத்தோ கல்யாணமோ ஒரு பிறந்த நாளோ ஏதோ ஒண்ணு எந்த விசேஷனாலுமே பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா வந்துருங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைம் ஷார்ட் பீரியடா இருக்கு. நாங்க பத்திரிக்கைலாம் அடிக்கல. ஒன்லி ஃபோன்ல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியாவது சொல்லுவாங்க. ஆனா, இப்ப வெளிநாடு வந்ததுக்கு பிறகு எங்க மாமா ஒருத்தர் மாமா பையனுக்கு கல்யாணம் வச்சாரு. அப்ப யுஏஇ வந்து கரெக்ட்டா 1 இயர் முடிஞ்சிருச்சு. நான் யுஏஇ வந்து ஒரு 1 மந்த்லயே மாமா கல்யாணம் வச்சாரு. "நீ வெளிநாட்டுல இருக்கேன்னு தெரியும்ப்பா. இருந்தாலும் இந்த மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத உனக்கு நான் தெரியப்படுத்துறேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அதனால தனியா பத்திரிக்கை அனுப்பணுங்கிறது தான் முறை. இப்போ நீ இந்தியால இருந்திருந்தேன்னா உனக்கும் நான் சேர்த்து பத்திரிக்கை வச்சிருப்பேன். வெளிநாட்டுல இருக்கிறதுனால ஒரு முறைக்காக நான் சொல்றேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல மாமா இந்த அளவுக்கு நம்மள நினைச்சு சொல்றாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்ததா இந்த பிப்ரவரி மாசம் இத்தனைக்கும் எங்க சொந்தக்காரவங்க கிடையாது. சின்ன வயசுல இருந்து அத்தை, மாமா அப்படின்னு கூப்பிட்டே பழக்கம். கிட்டத்தட்ட 30, 40 வருஷம் பழக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த அத்தை பேரு சுமதி அத்தை, மாமா பேரு திருப்பதி மாமா. அவங்களுமே உரிமையோட அம்மாவை அக்கானும், அப்பாவை வந்து மச்சான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்ப்பா, நீ அங்க இருக்கேன்னு தெரியும். உனக்கு தெரியப்படுத்தணும்ன்ற ரீசனுக்காக தெரியப்படுத்துறோம். நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளைய வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் ஓகே தான். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. வைக்கும்போது பாத்தீங்கன்னா, இவ வெளிநாட்டுல தானே இருக்கா, எதுக்காக இவட்டெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? இல்ல நம்ம ஒருவேளை சொன்னா இவெல்லாம் வரப்போறாளா அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு சத்தியமா தெரியல. ஆனா ஒரு விஷயம் இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் சரிதான். கூப்பிட்டா போக போறோம், கூப்பிடலைன்னா போகாம இருக்க போறோம். அவ்வளவுதான். எப்படிலாம் உறவுகள், ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, நம்ம முகத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு. என்ன இது உலகம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசனையா இருந்தது. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, வீடியோ கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.